விடியா ஆட்சியில் தெரு நாய்களை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்காததால் கடந்த 2022ஆம் ஆண்டில் மட்டும் நாய் கடித்து 8,83,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை போன்ற பெருநகரங்களில் நாய்களின் தொல்லை அதிகரிப்பால் மக்கள் அச்சமடைந்து வருகின்றனர். ஆனால் விடியா அரசின் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியமாக இருந்து வருவதால் தெரு நாய்களின் எண்ணிக்கை பெருகி வருகிறது. குறிப்பாக விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கடந்த 2022ஆம் ஆண்டில் மட்டும் நாய் கடித்து 8,83,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. நாய் கடித்து சென்னை ஸ்டான்லி மற்றும் ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைகளில் சுமார் 6,000 நபர்கள் சிகிச்சை பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனியாவது பொதுமக்கள் மீது அக்கறை கொண்டு தெரு நாய்களை கட்டுப்படுத்த விடியா அரசின் அதிகாரிகள் முனைப்புடன் செயல்பட வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. நாய்களுடைய எண்ணிக்கை சென்னையில் பரவலாகவே இருக்குது. எல்லா இடத்துலையும் பார்க்கும்போது ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பீப்புள் காலையில் நடமாடுற இடத்துல கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகமான நாய்கள் திருநாய்கள் இருக்குது. அது இன்ஃபெக்ஷன் அதிகமாக இருக்கனால என்ன நடக்குதுன்னா திடீர்னு ஒரு குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு 4-5 பேரையாச்சும் கடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதில் பப்ளிக் அதை குறைக்கிறதுக்கு கார்ப்பரேஷன் முடிவெடுக்கணும். நேற்று வரக்கோணம் லைக் எங்கள் ஸ்ட்ரீட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 10 நாய்க்கிட்ட இருக்குது. எங்கள் வீட்டிலே நாங்கள் நாயெல்லாம் வளர்க்குறோம். லைக் எல்லா நாயும் பார்த்துக்க முடியாதுல்ல, அது ஒரு விஷயம் இருக்குது. எங்கள் வீட்டிலே ஒரு 7 குட்டி அந்த மாதிரி போட்டுச்சுன்னா அதில் ஒரு குட்டி தான் எடுத்து வளர்க்க முடியும். அப்போ அந்த மற்ற 5 குட்டியும் அப்போ எங்கே போவோம்? யாருன்னா அதை டேக் கேர் பண்ணும். எங்கள் ஏரியாலே இது வரைக்கும் யாருமே டேக் கேர் பண்ணது கிடையாது. பட் த்ரெட்டன் இருக்குது. கார்ப்பரேஷன் சைட்லேருந்து ஒரு டாக்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி கொடுக்கலான்றது என்னோட கருத்து. ஏன்னா நிறைய டாக்ஸ் இருக்குது.